பகுதியாக இருக்கக்கூடிய இந்த மீனாட்சிபுரம் பண்பொழி பகுதிகளில் ஒரு பெரும் போராட்டம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. மிக நியாயமான போராட்டம். ராம்குமார் கைது செய்யப்பட்ட போது இந்த பகுதியில் இந்த போராட்டம் நடக்கலை. இந்த சுவாதியினுடைய அந்த கொலை வழக்கில் சந்தேகத்தின் பேரில் காவல்துறை கைது செய்தபோது சட்ட ரீதியாக இதை நாங்கள் சந்தித்து ராம்குமாரை நாங்கள் மீட்போம் என்று அவர்களது பெற்றோர்கள் நம்பிக்கை வைத்திருந்தாங்க. பல்வேறு அமைப்புகளும் நம்பிக்கை வச்சுருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு சட்டம் என்ன செய்திருக்கு, அரசு என்ன செய்திருக்குன்னு சொன்னால், இன்றைக்கு நிரூபிக்கப்படாத இந்த வழக்கில் ராம்குமாருடைய கொலை என்பது நடந்திருக்குன்னு சொன்னால், தமிழக அரசு காவல்துறையை வைத்துக்கொண்டு உண்மை குற்றவாளிகளை பாதுகாப்பதற்காக அப்பாவியாக இருக்கக்கூடிய ராம்குமாரை படுகொலை செய்திருக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வசதி படைத்த, இல்லைன்னு சொன்னால் உயர் தரத்தில் இருக்கக்கூடிய சில பேரெல்லாம், ஒய்ஜி மகேந்திரனை போன்ற பல பேரெல்லாம் இந்த வழக்கை திசை திருப்புறதுக்கு ஏன் காவல்துறை ராம்குமாரை கைது செய்தவுடனே இவர்தான் குற்றவாளினார், குற்றவாளின்னு சொல்ல வேண்டியது நீதிமன்றம். ஆனால் நீதிமன்றம் சொல்றதுக்கு முன்னாலே இவர் தான் கொலை செய்திருப்பார், இவர் தான் தப்பித்து வந்து விட்டார்னு சொல்லி ஆரம்ப தொட்டு இந்த சுவாதி கொலை வழக்கில் ஒரு தவறான நடவடிக்கையை தமிழக அரசு காவல்துறை எடுத்து வந்தது. சட்ட ரீதியாக அதை நிரூபிக்க முடியாத பட்சத்தில் இன்றைக்கு ராம்குமாரை காவல்துறையும் தமிழக அரசும் திட்டமிட்டு படுகொலை செய்திருக்கிறாங்க. இது ராம்குமார் படுகொலை அல்ல, இது சட்டத்தை படுகொலை செய்திருக்கிறார்கள், ஏழை மக்களை படுகொலை செய்திருக்கிறார்கள். இங்கே சொன்னதை போல பட்டியலினம் மக்களுடைய அந்த உரிமைகளை படுகொலை செய்திருக்கிறாங்க. ஆகவே இன்னைக்கு கிராமத்தில் பிறந்த ஒரு இனத்தில் பிறந்த ராம்குமாரை இன்றைக்கு படுகொலை செய்யக்கூடிய இந்த நிலைமையை நான் கண்டிக்கிறோம். நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. சட்டத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற எல்லோரும் இந்த போராட்டத்தில் இணைய வேண்டிய தேவை இருக்கிறது. அப்பாவி என்கிற பெயரில் யாரும் படுகொலை செய்ய முடியும் என்கிற ஒரு மிகப்பெரிய அச்சத்தை இந்த சம்பவம் ஏற்படுத்தி இருக்கிறது. ஆகவே அனைத்து பகுதி மக்களும் சட்டத்தை பாதுகாக்க வேண்டும், நியாயத்தை பாதுகாக்க வேண்டும். உண்மை குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். அந்த உண்மை குற்றவாளிகளை தண்டிப்பதற்கான அந்த நடவடிக்கையிலிருந்து இன்றைக்கு தமிழக அரசு காவல்துறை இந்த வழக்கை திசை திருப்பியிருக்கிறது. ஒரு பொறியியல் கல்லூரி மாணவனான, ஒரு கிராமத்தைச் சேர்ந்த மாணவனான ராம்குமாரை படுகொலை செய்திருக்கிறது. இதற்கு நீதி வேண்டும் என்று நடக்கிற இந்த இயக்கத்தில் இந்த தமிழகத்தில் இருக்கிற அனைவரும் பங்கெடுக்க வேண்டும் என்கிற முறையில் இந்த பகுதியில் இருந்து, இந்த மீனாட்சிபுரத்தில் இருந்து இந்த போராட்டத்தின் சார்பில் இங்கே பங்கெடுத்திருக்கிற அனைத்து அமைப்புகளின் சார்பிலும் இந்த கோரிக்கை, இந்த குரலை நாங்கள் முன்வைக்கிறோம். பாஸ்கரன், மாவட்ட செயலாளர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி.